ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா, மணி 5:30 ஆகுது. கரெக்ட்டா நான் வந்து 5 மணிக்கு எந்திரிச்சேன். 5 மணிக்கு எந்திரிச்சு, ஒரு 15 நிமிஷம் அப்படியே மெடிடேஷன் மாரி அமைதியா உட்காந்துருந்துட்டு, அதுக்கப்புறம் ஆரம்பத்துலலாம் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டுருந்தேன். இப்போ கிளைமேட் சரியில்ல, ரொம்ப கூலிங்கா இருக்கு. அடிக்கடி மழை தூறலா இருக்கு அப்படிங்கிறனால, இப்போ ஒரு கொஞ்ச நாளா ஒரு 10, 20 நாளா போறதில்ல. அ அப்படி இல்லன்னா, நான் அந்த டயத்துக்கு எந்திரிச்சுட்டு, அ ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு, ஒரு கரெக்ட்டா ஒரு 1/2 மணி நேரம் மொட்டை மாடியில போய் வாக்கிங் மாரி பண்ணிட்டு வந்துருவேன். கரெக்ட்டா மணி வந்து ஒரு 5:45, 5:50 இந்த டயத்துக்கு ஆயிடும். வந்ததுக்கப்புறம் தெரு வாசல்லாம் கூட்டிட்டு, அப்படியே கிச்சன் வேலைக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் டைலர் அப்படிங்கிறனால, வேலை வந்து தொடர்ந்து இருக்கும். இது மாரி காலை நேரத்தில சமைச்சு வச்சுட்டேன்னா, மத்தியானத்தில எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். டைம் அதிகமா கிடைக்கும். ஒரு சில நேரங்கள்ல 3 வேளையுமே சாப்பாடு செய்ற மாரி இருக்கும். அந்த மாரி டயத்தில எனக்கு கொஞ்சம் வந்து அ தையல் வேலை பார்க்கறதுக்கு ரொம்ப வந்து நெருக்கடியா இருக்கும். இந்த வேலையும் பார்த்துட்டு, அந்த வேலையும் பார்த்துட்டு, ரொம்ப சிரமமா ஓட்டுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு சிலர் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில எந்திரிச்சு விளக்கேத்துவாங்க, சாமி கும்பிடுவாங்க. அந்த மாரி விஷயம்லாம் செய்வாங்க. எனக்கும் ஆசை இருக்கு அது மாரி செய்யணும்னு. ஆனா ஒரு வந்து எந்த கோரிக்கையும் வச்சுக்கிட்டு, இத செய்யணும், அது வேணும் அப்படின்னு நான் வந்து சாமி கும்பிட்றதுல எனக்கு விருப்பம் இல்ல. எனக்கு எப்ப தோணுதோ அப்போ வந்து நான் சாமி கும்பிடுவேன். ஏன் அப்படின்னா, நமக்கு இப்போ வந்து நம்ம பிறப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம பொறந்தோனே இந்த அம்மா, அப்பாவுக்கு இந்த அட்ரஸில தான் நம்ம போய் பொறக்கணுங்கிறது நம்ம கையில இல்ல. கடவுள் குடுக்குறாரு, போய் இந்த இடத்துல வாழு அப்படின்னு குடுக்குறாரு. அவரு இதுபடி தான் நம்ம வந்து பூமியில பொறக்குறோம். அதுக்கப்புறம் அந்த லைஃப் அப்படியே போகுது. இதில இடையில வந்து நமக்கு வீடு வேணும், நிலம் வேணும், இது வேணும், அது வேணும்னு காலையில அந்த பிரம்ம முகூர்த்தத்தில எந்திரிக்கிறதே வந்து மனசுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸா இருக்கும். அன்னைய பொழுத வந்து நம்ம பீஸ்ஃபுல்லா அந்த நம்ம வீட்டு வேலைகள வந்து ரொட்டீனா செய்யறதுக்கு வந்து நமக்கு அ ஒரு அமைதியான ஒரு மனநிலையில ரொம்ப பீஸ்ஃபுல்லா அன்னைய நாள் ஃபுல்லா வேலை ஓடும். அதுக்காக தான் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில எந்திரிக்கிறது. இப்போ வந்து நெறைய பேர் வந்து அது எப்படி ஆயிடுச்சுன்னா, பிரம்ம முகூர்த்தத்தில எந்திரிச்சு கேட்டா எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒரு ஒண்ணு சொல்றேன். பிரம்ம முகூர்த்தத்தில எந்திரிச்சு நம்ம கேட்கணும். என்ன மாதிரி கேட்கணும்னா, நமக்கு அதனால வந்து நம்ம வேண்டிட்டு அது கிடைக்கல அப்படிங்கும்போது மன வருத்தப்படுற மாதிரியான பிரார்த்தனையில வந்து நம்ம அது கடவுள்ட்ட கோரிக்கை வைக்கிறது வந்து எனக்கு அதில உடன்பாடு இல்ல. ஏன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம இப்ப பிரம்ம முகூர்த்தத்தில எந்திரிக்கணும். ஒரு சிலர் வீடியோ போடுவாங்க. நான் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில 48 நாள் பூஜை பண்ணேன், வீடு வாங்கினேன், நிலம் வாங்கினேன், எல்லாம் வாங்கினேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நம்ம பிரார்த்தனை அதுவா இருக்கக்கூடாது. நம்மளோட கடமைய கரெக்ட்டா செய்யறதுக்கு, அன்னைய நாள் நல்லா பீஸ்ஃபுல்லா போறதுக்கு எனக்கு அருள் கிடைக்கணும். அந்த மாரி தான் நம்மளோட வேண்டுதல் இருக்கணும். அப்பதான் நமக்கு அதுக்கப்புறம் வந்து அ நம்ம லைஃப்‌க்கு தேவையானது என்னென்னமோ ஒவ்வொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கும். இப்ப எடுத்தோனயுமே இப்ப இடம் வாங்கணும் அப்டின்னா, ஒரு இப்போ ஒருத்தவங்க அந்த ஒரு பிரார்த்தனை வைக்கிறாங்க அப்டின்னா, அதுக்கான சோர்ஸ் இருக்கும் அவங்கள்ட்ட. அதாவது ஒரு மந்த்லி இன்கம் இருக்கும். இப்ப அந்த வருமானத்துக்குள்ள அவங்க அத சேவிங்ஸ் பண்ணி ஒரு இடம் வாங்குறதோ, வீடு கட்டுறதோ அத செய்வாங்க. இப்ப கடன் வாங்கியே ஒரு இடம் வாங்குறாங்க, ஒரு வீடு கட்டுறாங்க அப்டின்னா, நமக்கு வருமானம் இருக்கு. அத வந்து அடைச்சிற முடியும் அப்டிங்கிற தைரியத்தில தான் லோன் வாங்கி தான் வீடு கட்டுவாங்க. இல்லன்னா அதுக்கான சோர்ஸ் ஒரு ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு இல்லன்னா, அந்த வேலை வாய்ப்புக்காக சில பேர் வந்து வேண்டலாம். அது தப்பு இல்ல. அத விட்டுட்டு நம்ம வந்து அ இடம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்டின்னா, அதுக்கான சோர்ஸ் இருக்கான்னு பாத்துங்க முதல்ல. அதுக்கான அடித்தளம் இருக்கான்னு பாத்துங்க. எதுவுமே இல்லாம நமக்கு வருமானமே கம்மியா இருக்கு. நம்ம குடும்பத்த அதில தான் ரன் பண்றோம் அப்டிங்கிறம்போது, அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு அந்த வருமானத்த பெருக்கிக்கிறதுக்கான வழிய தான் நம்ம கடவுள்ட்ட கேட்கணும். டைரக்ட்டா வந்து இடம் வாங்கி வீடு கட்டிறணும் ஒரு ஆசைய வந்து மனசுல வச்சுக்கிட்டு நம்ம போய் கடவுள்ட்ட போய் வேண்டுனோம்னா, அது எப்படி நடக்கும் சொல்லுங்க? ஒரு சிலர் வந்து நான் அந்த மாதிரி வீடியோக்கள போய் கமெண்ட்ல பார்த்தாலே தெரியும். நான் இத்தன வருஷமா செய்றேன். எனக்கு எதுவுமே நடக்கலையே அப்படிங்கிற மாரிலாம் ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் வந்து நம்ம நம்ம மேல நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு தான் கடவுள்ட்ட வைக்கிற வந்து பிரார்த்தனைய நம்ம வைக்கணும். அப்படி வைக்கும்போது தான் நமக்கு அது வந்து கரெக்ட்டா இதுவா இருக்கும். இப்ப என்னோட இன்னைக்கு வேலை வந்து பார்த்தீங்கன்னா, அ அ கிளீன் ஒர்க் ஃபுல்லா வந்து காலையில வந்து ஏன்னா நேத்து கிளைமேட் சரியில்லாதனால சாயங்காலம் தான் துணி வந்து துவைச்சு போட்டிருந்தேன். அந்த டயத்துல எந்திரிச்சு காலையிலேயே வந்து அ ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வாக்கிங் போற மாரி இருந்தா வாக்கிங் போவேன். இல்லையா அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ரிலாக்ஸா இருந்துட்டு, ஒரு 5:45 பக்கமா ஆயிடுச்சு நான் இன்னைக்கு தெரு வாசல் கூட்டுறதுக்கு. முடிஞ்ச வரைக்கும் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில எந்திரிக்கிறதே நல்லது. அப்ப வந்து அன்னைக்கு நாள் ஃபுல்லா நமக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஒரு அமைதியா இருக்கும். ரிலாக்ஸா வந்து தெரு வாசல்லாம் கூட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் கிச்சன் வேலை இருக்கும். நான் வந்து ரொம்ப டீப்பாவும் கிளீன் பண்ண மாட்டேன். அப்படியே பண்டித்தனமாவும் போட்டு வைக்க மாட்டேன். ஓரளவுக்கு நைட்டே வந்து ஒரு ஜாமான்லாம் கழுவி போட்டுருவேன். சிங்க்ல வந்து ஜாமான் சேர்க்க மாட்டேன். கிச்சன வந்து ரொம்ப டீப்பா நான் வந்து கிளீன் பண்ண மாட்டேன். காலையில எந்திரிச்சு தான் துடைப்பேன். அ ஏன்னா சாதம் வந்து கொஞ்சம் வச்சு அடுப்பு மேல தண்ணி ஊத்தி தான் வைப்பேன். நான் வந்து வெறும் அடுப்பா போட மாட்டேன். அத மாதிரி கொஞ்சம் பழைய ஒரு இதெல்லாம் நான் கொஞ்சம் அப்படியே ஃபாலோ பண்ணுவேன்.
சாதம் இருந்துச்சுன்னா அந்த பானையிலே தண்ணி ஊற்றிட்டு, பழைய சாதம் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுருவோம். நாங்கள் வந்து தயிர் ஊற்றி சாப்பிடுவோம். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அப்போ இருக்கிற அந்த பாத்திரம் மட்டும்தான், ஒரு சாதத்து பானை இருக்குல்ல, அது மட்டும்தான் கழுவுற மாதிரி இருக்கும். பாக்கி எல்லா ஜாமானுமே கழுவிடுவேன். இன்றைக்கி அது மாதிரி தான். இப்போ நம்ம எந்திரிச்சோமா, காலையில் அந்த வேலையை முடித்தா அடுத்தது வந்து டிஃபன் செய்யணும், சமைக்கணும். இதில் வந்து நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜைலாம் செய்யணும்னா நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஏன்னா இப்போ வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, வீட்டுக்காரங்க இருக்காங்க அப்படின்னா, எல்லாம் தூங்கிட்டு இருக்கிற டயத்தில் நம்ம எந்திரிச்சு சவுண்டாக ஒரு சாமி பாட்டு வைக்கிறதோ, இல்லை எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நம்ம எதுவும் செய்கிறதோ வந்து அதை அப்படி வலுக்கட்டாயப்படுத்தி நம்ம தெய்வத்துக்கிட்ட வந்து எதையுமே கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு எப்படி தோணும் அப்படின்னா, நம்ம இதை மாதிரி ஏதாவது ஒரு கோரிக்கையோடையே போய் சாமிக்கிட்ட இது வேணும் அது வேணும்னு கேட்கும்போது சாமி என்ன நினைக்கும்? இப்போ நம்மளே இருக்கோம், நம்ம ஏதாவது தொடர்ச்சியாக ஏதாவது ஒருத்தர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கோம் நொய் நொயின்னு. அவங்க என்ன செய்வாங்க? ஐயோ பெரிய இதாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்கள்ல. நான் அது மாதிரி நினப்பேன். சாமிகிட்ட போய் ஏதாவது செஞ்சுட்டு சாமிக்கு பிரசாதத்தை வச்சுட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு அப்படியே புலம்பிக்கிட்டே இருந்தோம்னா சாமி என்ன நினைக்கும்? ஐயோ கடங்காரி வந்துட்டாப்பா, இன்னைக்கு என்ன கேட்க போகிறாளோ அப்படின்னு தானே நினைக்கும். இது மாதிரிலாம் எனக்கு தோணுது. இதை மாதிரி உங்களுக்கு யாராவது தோணுமான்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம எந்த எதிர்பார்ப்போடையும் ஒரு பிரார்த்தனைலாம் செய்யக்கூடாதுங்கிறது என்னோட கருத்து, தனிப்பட்ட கருத்து. இன்னைக்கு நம்ம என்ன கேட்கணும் சாமிகிட்டனா, இன்னைய பொழுதை வந்து நம்ம நல்லபடியாக செய்யணும். இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு சாப்பாடு நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணும். இன்றைக்கி நாளைக்கு ஒரு 2 கஸ்டமருக்கு வந்து ஒரு முக்கியமான ப்ளவுஸ் 4 ப்ளவுஸ் கொடுக்கணுமா, அந்த வேலையை நான் இன்றைக்கி கரெக்டாக முடிச்சுட்டு கஸ்டமருக்கு பர்ஃபெக்டாக நாளைக்கு அந்த ப்ளவுஸ் வந்து அவங்க எதிர்பார்ப்போட நல்லா கச்சிதமாக இருக்கிற மாதிரி தைச்சி கொடுக்கணும். இன்றைக்கி ஒரு 500 ரூபா அதனால ஒரு வருமானம் வருது. ஓகே, இன்றைக்கி நாள் வந்து இப்படி போதா, சாயங்காலமாக குளிச்சுட்டு ஒரு விளக்கேற்றி வச்சு, கடவுளே இன்றைக்கி பொழுது இன்றைக்கி இப்போ இப்படி போச்சு உங்களால் நான் அப்படின்னு கடவுளுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கிறதுனால மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். எனக்கு வந்து தெய்வத்தோட வழிபாடு அப்படி தான் இருக்கணும்னு நான் நினப்பேன். அதுக்காக நம்ம வந்து விளக்கேற்றி வச்சுட்டு பிரசாதம்லாம் பண்ணி வச்சுட்டு எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்குறதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. எத்தனை பேருக்கு இதில் இது சரின்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஒரு சிலர் சொல்லுவாங்க, அதை கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், நம்ம கேட்டால் தான் கிடைக்கும், தெய்வத்துக்கிட்ட கேட்கணும் அப்படின்னு. நம்மளோட கடமையை கரெக்டாக நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னாலே கடவுள் நமக்கு தேவையானதை தானாக கொடுப்பாங்க. நம்மளாக கேட்டு வலுக்கட்டாயமாக வாங்குறத விட நமக்கு தானாக கிடைக்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். நமக்கு வந்து அது வந்து நல்ல ஒரு நற்பலனோடு கிடைக்கும். அந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு. ஏன்னா நான் என்னோடய வாழ்க்கை அனுபவத்தில் நான் அதெல்லாம் நானாக கற்றுக்கிட்டது, எனக்கு தெரிஞ்சுக்கிட்டது. நம்ம எதையுமே வலுக்கட்டாயப்படுத்தி கேட்டு வாங்குறதுனால நமக்கு மனசு நிறைவு இருக்காது. தானாக நமக்கு எப்போ நம்ம கடமைகளை கரெக்டாக செஞ்சுட்டு வரும்போது நமக்கு எல்லாமே கரெக்டாக கிடைக்குங்கிறது எனக்கு அதில் ஆழமான ஒரு நம்பிக்கை உண்டு. இன்றைக்கி இப்படி தான் என்னோடய இது இருக்கும். இது காலையிலே எழுந்திரிச்சிட்டனால இந்த ஒரு விஷயத்த வந்து இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணனா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதை வந்து அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இதில் உங்களோட கருத்து என்னங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸாக இருந்துட்டு துணிமணிலாம் காலையிலே மடித்து வச்சுட்டேன். வீடு வந்து பார்க்கும்போது எல்லோரும் எந்திரிச்சு வரும்போது கொஞ்சம் க்ளீனாக நீட்டாக இருக்கும். ஏன்னா எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம போட்டு இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் எனக்கு வேலை இருக்குது. நம்ம லேட்டாக கூட ஒரு எல்லாரையும் வேலைக்கு போனதுக்கப்புறம் பையன்லாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் 10 மணிக்கு கூட அந்த துணியெல்லாம் மடிச்சுட்டு வேலை செய்யலாம். ஏன்னா நான் காலையிலே அந்த டயத்தில் அந்த என் வேலையை முடிச்சிட்டேன்னா எனக்கு அப்புறம் ஒரு 10 மணிக்கு அந்தாண்டே எனக்கு ஃப்ரீ ஆகிடுவேன். நான் வந்து என்னோடய வேலையை பார்க்குறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கும். ஒரு சோம்பேறித்தனம் வராது. இல்லைன்னா வீட்டை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கும். என்னடா இது துணி அப்படி கிடக்கு, இது இப்படி இருக்குது அப்படின்ட்டு நமக்கு அதில் சிந்தனையே போயிடும். நம்ம வேலையில் சிந்தனை வராது. ஏன்னா நம்ம ஒரு கடை வச்சுருந்தோம்னா பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டுக்குள்ளேயே செய்கிறோம் அப்படிங்கிறனால வீட்டையும் நம்ம க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டு ஒரு வேலை செய்யும்போது தான் நமக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கும் கரெக்டாக இருக்கும். நமக்கும் அது வந்து பரவாயில்ல அப்படின்னு நீட்டாக வச்சுருக்கோம் அப்படின்னு ஒரு திருப்தியாக இருக்கும். வேலைன்னு பார்த்துட்டு வீடையே குப்பையாக வச்சுருந்தோம்னா அது வீடு மாதிரியே இருக்காது நமக்கு. எப்போ பார்த்தாலும் என்ன இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய வேலையை வந்து எந்தெந்த டயத்தில் எப்படி செஞ்சால் எனக்கு கரெக்டாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பார்த்து என்னோடய வேலைகளை வந்து நான் செஞ்சுப்பேன். லேடிஸ் வந்து அதை மாதிரி ஒரு பிளான் பண்ணி செய்யுங்க. இன்றைக்கி நாள் என்ன, இன்றைக்கி வேலை நம்மளோட கடமை என்ன, அதை முதல்ல கரெக்டாக செஞ்சோம்னாலே நமக்கு எப்போ எது தேவையோ கண்டிப்பாக கடவுள் வந்து கொடுப்பாரு. அந்த ஒரு மனப்பக்குவத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம்னா தான் நமக்கு ஃபேமிலிக்கு நல்லது. மற்றவங்கள பார்த்துட்டு நான் அவங்களுக்கு அது செஞ்சதுனால அது கிடச்சிச்சு, இதை செஞ்சதுனால இப்படிலாம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க, நம்மளும் செய்வோம் அப்படின்னு வீட்டில் உள்ளவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு நமக்கு அதுக்கான சோர்ஸே இல்லாதபோது நம்ம அதை பற்றி ஆசைப்பட்டுக்கிட்டு பெரிய மனசில் வந்து ஒரு எண்ணங்களெல்லாம் வளர்த்துக்க கூடாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.